வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு வேலை இருக்க பைமே சேனல பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகனின் அருளால் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறட்டுங்க. இன்னைக்கு நம்முடைய பதிவுல எத பத்தி பார்க்க போறோம்னா, பழனியில இருந்து கணக்கம்பட்டி ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு வாழ்ந்து மறைந்த மூட்டை சித்தர்ன்னு சொல்லக்கூடிய கணக்கன்பட்டி அவர்கள் பத்தி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். சிலரெல்லாம் பார்க்க போனா, "போடா இங்கே எதுக்குடா வந்தன்னு" துரத்திடுவாரு. சிலரை பார்த்தா அந்த கல்லையெல்லாம் பொறுக்கி இந்த பக்கம் போடுன்னு தன்னுடைய 50 வருட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பல்வேறு மாற்றங்களும் அதிசயங்களையும் நிகழ்த்திய பிறகு பார்த்தீங்கன்னா தற்போது ஜீவ சமாதி அடைந்திருக்காரு. இவருடைய ஜீவ சமாதியில இன்றுமே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து காத்திருந்து தரிசித்துட்டு போறாங்க. இந்த ஆலயத்துக்கு வந்து சென்றாலே பார்த்தீங்கன்னா ஒரு மாற்ற நிச்சயம் நிகழ்துன்னு பார்த்தீங்கன்னா பக்தருடைய நம்பிக்கையாக இருக்கு. இந்த கணக்கன்பட்டி சித்தருடைய அருள் வாக்கின்படி 4 ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி அமைய போகுது தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் இவரை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராகி இருந்தீங்கன்னா வேலை இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்த புருஷர்கள் தம்மை இல்லாதவங்க. சிலர்லாம் இப்போதெல்லாம் எப்படியோ இருப்பாங்க. ஆனால் இவர் இப்போது கூட ஒரு மாட்டு கொட்டகை இடத்துல தாங்க தங்கியிருக்காராம். திடீர்னு 4 நாட்களுக்கு சாப்பிட மாட்டாரு. எங்கேயாவது சென்றுடுவாராம். எங்கேயாவது சென்று உட்கார்ந்து கொண்டே இருப்பாராம். எதையாவது சொல்லி கொண்டு இருப்பாராங்க. இதையெல்லாம் நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. சுவாமிகள் உண்மையிலே ஒரு மகான்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக இவரை பழனியில் அறிந்தவர்கள் ஏராளன்னு சொல்லலாம். பழனியில் அவருக்கு பக்தராக இருந்த பணக்காரர் பார்த்தீங்கன்னா பலருமே வந்து மூட்டை சுவாமிகளை நினைத்திருந்தா எப்படியோ அவங்கள பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கை முறையே வேறுங்க. நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை அகற்றுவதாகவே இவர் வாழ்ந்திருக்காரு. மேலும் எவரேனும் இவரிடம் பணமோ நகையோ பொருளோ கொண்டு வந்து கொடுக்க வந்தாங்கன்னா முதல்ல அவங்கள விரட்டி அடிச்சிடுவாரு. எவரிடமும் இருந்தோ சல்லி காசு கூட வாங்க மாட்டாருங்க. யாரிடமும் எதுவும் கேட்கவும் மாட்டாராம். இப்போது கூட இவருடைய சில பக்தர்கள் இந்த கணக்கன்பட்டியில் இவர் தங்குவதற்காக ஒரு சித் சபை கட்டி வராங்க. அதற்கு இவர் முறையாக ஒப்புதல் தரவில்லைங்க. அந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஒதுங்கியே தான் இவர் நின்றுருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டியில் அவருடைய சகோதரருடைய குடிசையில் வசித்திருக்காரு. இவர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சாப்பிடுவாராம். சகோதர வீட்டில் இருப்பவங்க ஏதாவது ஒரு ஹோட்டலில் இருந்து உணவு வாங்கி வந்து தருவாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா 50 வருடங்களில் மூட்டை சுவாமிகள் கார்களிலும் வேன்களிலும் வந்து பணத்தை கொட்ட முயன்ற கோடீஸ்வரர்கள் பலர் பேர் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஆசாமிகள் வந்தாலே எரிந்து விடுவது போல இவருடைய பார்வை இருக்குங்க. அடுத்த கணம் அந்த ஆசாமிகள் கிளம்பியே போய் ஓடிடுவாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா காசு பணம் உணவு உடை இடை இப்படி எதுவுமே முக்கியம் இல்லாமல் இருந்திருக்கு. இவருடைய அவதார நோக்கமே வேறுங்க. அதனால் தான் இவர் யாரிடமே பார்த்தீங்கன்னா இருந்து தனித்துவமாக தெரிந்திருக்காரு. இவருடைய ஊர் தாங்க கண்கன்பட்டி. கிராமத்துக்குள்ள தொடர்ச்சியாக இவர் தங்கி இருப்பது கடந்த சில வருடங்களாக தான் பலருக்கு தெரிய வந்திருக்கு. அதற்கு முன்னாடியே அடர்ந்த மலையில எங்காவது தங்கியிருந்திருக்காரு. மேலும் பழனி மலைக்கு எதிரே இருக்கக்கூடிய இடுமன் மலையில சில காலம் தங்கி இருந்திருக்காருங்க. பல நேரங்களில் இவர் எங்கு இருக்கிறாருன்னு பக்தர்கள் எவரையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாம இருந்திருக்கு. உச்சி வேலையில கூட கொளுத்துகிற வெயிலில் கூட மலைக்கு மேலே தகிக்கிற ஒரு பாறையில் அமர்ந்து தியானத்தில் இருந்திருக்காரு. பேயன கொட்டுகிற மலையில கூட முழுக்க முழுக்க நினைத்தபடி அதே பாறையில் பார்த்தீங்கன்னா படுத்துறங்கியிருக்காரு. இயற்கையிலேயே எந்த ஒரு சக்தியும் வரை எந்த ஒரு பாதிப்பும் இதுவரை ஏற்படுத்தலைங்க. மேலும் மூட்டை சுவாமிகளுடைய அற்புதங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்தர் நம்மிடம் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மழை காலத்தில் இவர் பார்த்தீங்கன்னா அதிக வோல்டேஜ் மின்சாரம் பாய்ந்து கொண்டிருந்திருக்கு. மின் ஒயர் ஒன்று அருந்து நடு ரோட்டில் விழுந்து கிடந்திருக்கு. இதை கண்டு அனைவருமே அஞ்சு நடுங்கி அந்த பக்கமே செல்லாமல் இருந்திருக்காங்க. ஆனால் சுவாமிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சென்று அந்த ஒயரை தன் கையால் எடுத்து அப்புறப்படுத்திட்டாரு. சுவாமிகள் தியானத்தில் ஒரு முறை பேச்சற்று கிடந்தபோது பதறி போன சேலத்து பக்தர் ஒருவர் பார்த்தீங்கன்னா இவரை கண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டு போயிருக்காங்க.
அங்கு சுவாமிகளை பரிசோதித்த மருத்துவர்களும் பார்த்தீங்கன்னா மூச்சே இல்லை, இறந்து விட்டார்னு சொல்லி ரிப்போர்ட் எழுதி இவரை மாற்றூரில் வச்சுட்டாங்க. அடுத்து சில மணி நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா சுவாமிகள் பழனியில ஒரு மலையில தவத்தில் இருப்பதாகவும் மாற்றூரில் சுவாமிகள் இருந்த அறையில பார்த்தா அசாமிக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அங்கே யாரும் இல்லைங்க. பழனி கல்லூரியில வேலை பார்த்து வந்த பேராசிரியர் ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா இன்ன தேதியில இறக்க போறீங்கன்னு என்பதை முன்கூட்டியே இந்த சித்தர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. எந்த ஞான திருஷ்டி மூலம் சுவாமிகள் சொன்னார்னு தெரியலைங்க. ஆனால் சுவாமி சொன்ன தேதியின் திடீர்னு உடல்நலக் குறைவால் சித்தரும் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாரு. இப்படியே நிறைய சம்பவங்களும் அதிசயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா வாழ்ந்த காலத்தில் ஏற்படுத்தியிருக்காரு. இவருடைய அருள் வாக்கின்படி அடுத்து பார்த்தீங்கன்னா நிலை மாற்றத்தால் சிறப்பான பலனை பெறக்கூடிய 5 ராசிக்காரர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ராசி சக்கரத்தில் முதலாவதாக வரக்கூடிய மேஷ ராசி நண்பர்களுக்கு சிறப்பாக அமைய போது நீங்கள் உங்கள் குடும்பத்தினரோடு பயணம் செய்து நிறைய பொழுதுபோக்கை அனுபவிப்பீங்க. உங்கள் குடும்பத்தினரோடு தரமான நேரத்தை செலவிடலாம். மதத்தில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். இது சுய பரிசோதனைக்கு வாய்ப்பளிக்குங்க. வீட்டு மகிழ்ச்சி நன்றாக இருக்குது. ஏதோ ஒன்றை பற்றி நீங்கள் மனசோர்வடையலாம். இதனால் மன அழுத்தம் அதிகரிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிலுமே பார்த்தீங்கன்னா அமைதியாக இருங்க. குடும்ப கவலைகள் உங்களுக்கு ஏற்படலாம். உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதாரணமாக அமையாது. அடுத்ததாக வரக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி நண்பர்களுக்கு தாங்க. வேலையில் அதிகப்படியான லாபத்தையும் வெற்றியும் நீங்கள் அனுபவிப்பீங்க. சவால்கள் எதிர்கொள்வதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. இது உங்களுக்கான வெற்றியும் மகிழ்ச்சியும் தேடித்தரப்போகுது. நீங்கள் தொண்டு வேலைகளில் ஆர்வம் காட்டுவீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் இந்த நேரத்தில் உண்டாகும். உங்கள் வேலையில் உங்களை விட யாரையும் நீங்கள் விட மாட்டீங்க. வீட்டில் இனிமையான சூழ்நிலை உருவாகும். மேலும் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து ஆதரவை பெற போகிறீங்க. உங்கள் நிதி நிலைமையும் மேம்படுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வரிசையில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் சிறப்பான ஒரு பலன் காத்திருக்கு. உங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடிய தொழிலதிபர்கள் புதிய கூட்டமைகளில் ஈடுபடலாம். போட்டியாளர்கள் பாதிக்கப்பட மாட்டீங்க. குடும்ப வாழ்க்கை இனி அற்புதமாக இருக்கு. குழந்தைகள் நன்றாக உணர்வாங்க. பயணமும் ரொம்ப இனிமையாக அமைய போகுது. முதுகில் பார்த்தீங்கன்னா காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க. வீட்டு பொருட்கள் அதிகரிக்க போகுது. உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அறிமுகமானவர்களிடமிருந்து நல்ல ஒரு ஆதரவை பெறுவீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா யார் வராங்கன்னா சிம்மராசி நண்பர்களுக்கு சிறப்பாக அமைய போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இதுவரை ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். உங்களோட துணையோடு பார்த்தீங்கன்னா இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மறையும். வணிகம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தினருடனான உறவுகளும் இனி சுமூகமாக மாறும். மேலும் அவங்களுடைய ஆதரவை பெறுவீங்க. மேலும் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல நிகழ்வு நடைபெற இருக்கு. உங்கள் துணை உங்களுக்கு சமூக கௌரவத்தை தருவார். உங்கள் உடல்நலம் உங்கள் குடும்பத்தினருடைய உடல்நலமும் நன்றாக இருக்கு. ஆனால் உங்கள் தாயார் மனைவியின் உடல்நலம் கவலைக்குரியதாக இருக்கு. மேலும் மாணவர்களுக்கு இந்த நேரம் ரொம்ப சிறப்பாக அமைய போகுதுங்க. கணக்கன்பட்டி சித்தருடைய அருள்வாக்கின்படி 4வதாக தனுசு ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்து சாதகமான பலனை தருங்க. குடும்பத்தில் ஒரு அன்பான சூழ்நிலையை அனுபவிப்பீங்க. உங்கள் பணியிடத்தில் வெற்றி மற்றும் புகழை காண முடியும். உயர் பதவியில் உள்ளவங்களோடு உறவுகளை வளர்த்து கொள்ளலாம். மேலும் உங்களுடைய சாதகமாக இருப்பதால் குடும்ப விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டாகும். உறவினர்களையும் நண்பர்கள் சந்திப்பதில் ஒற்றுமை உண்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்களுக்கு சிறப்பாக அமைய போகுது. விதியின் மூலம் உங்களுக்கு சாத்தியமான அனைத்து நன்மைகளும் உண்டாகும். ஆன்மீக பயணங்கள் இல்லைனா பொழுதுபோக்கு பயணங்களும் இந்த நேரத்தில் உண்டு. தொழில அதிகப்படியான லாபத்தை பெறுவீங்க. மற்றவர்களுடனான உங்கள் உறவுகள் இணக்கமாக இருக்கும். உங்களுக்கு பயனளிக்குங்க. மேலும் வருமான வழிகள் உருவாகும். வேலை லாபகரமாக இருக்கும். திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் வரன் கைகூடி வரும். மின் சாதனங்களை மட்டும் கையாளும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தர் நிகழ்த்திய பல அதிசயங்களை தெரிஞ்சுக்கொண்டோம். இவருடைய கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதியில் அனைத்து நாட்களும் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் அன்னதானம் பார்த்தீங்கன்னா
போடுறாங்க. மேலும் இவரே தரிசித்து வந்தாலே சிறப்பான மாற்றம் உண்டுங்க. பழனி மலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் தவறாம பழனி ஆண்டவரை தரிசித்த பிறகு சித்தரை தரிசித்து வந்தீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த 5 ராசிக்காரர்கள் யாருன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.